எப்படிலாம் என்னன்னு அருமையா இருந்தது, எந்த ஒரு குறையும் இல்லப்பா. ஆமா நல்லா அருமையா இருந்துச்சு, சாப்பாடு அருமையா இருந்தது. ஆமா ஏன்னா வெளிநாட்டுல வந்துக்கிறல, ஆமா அம்மா நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. அம்மா சாப்பாடு சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் வாய் தந்து சொல்ல முடியாது. என்ன சொல்றேன்? அவ்வளவு அருமையா செய்யும், அவ்வளவு டேஸ்ட் வருங்க. ஆமா அம்மா நின்னு பேஞ்சா குடிப்பம் பாரு. எப்படி போய்வாங்க? ரசத்தை ஊத்துவாங்க. ரசத்தை ஊத்துவாங்க பாரு, அவ்வளவு அருமையா குடிப்பேன். நீ எப்படி குடிப்ப? நான் அப்படியே கையால புடிச்சுக்கின்னு குடிப்பேன், அவ்வளவு அருமையா இருக்கும். வாழை வச்சுக்கினேன். லேசா உப்பு கைக்கும். ஏங்க நீங்க சாப்பிட்டீங்க, நல்லா இருந்ததா? சாப்பிட்டேன், எந்த ஒரு குறையும் இல்லையா? அவளுக்கு குறை இல்லையாமே? உப்பு கைக்குதியா? இல்லடா அருமையா இருந்ததுடா. எனக்கு தெரியாது, நான் கீழே கொஞ்சம் குச்சின்னு லேசா உப்பு கைக்கு. நல்லா இருந்ததுடா. அப்ப கரெக்ட் மாதிரி போயிடுது. உனக்கு சுகர் பிபி யாருக்கு? உனக்கு சுகர் பிபி சிக்கன் மட்டன் எல்லாம் என்னடா எல்லாத்தெல்லாம் வர சொல்றது? இப்ப அவருக்கு வராதுடா. வடை சாப்பிட்டியா? அந்த ஓட்ட வடை தானே? அவருக்கு ஓட்ட வடை ரொம்ப பிடிக்கும். 9 வடை சாப்பிட்டியா? சந்து வடை சாப்பிட்டியா? சந்து வடையா? ஓட்ட வடை. அருமையா இருந்ததா? நல்லா இருந்ததுடா. நல்லா மெது அருமையா இருந்ததா? ரசத்துல கத்திரிக்காய் எல்லாம் போட்டுருந்தாங்களா? ரசத்துல கத்திரிக்காய் போடுவாங்க. ரசத்துல கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இருந்ததா? ஆமா, ரசத்துல தான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், அவரைக்காய் மொத்தம் போடுவாங்க. சாம்பார்ல நட போடுவாங்க. மூதேவியா மீன் குழம்பு இல்லடா, அது மீன் குழம்பு. எடுத்தோன்னா மண்டை கண்டெல்லாம் கோயம் போடும்பா. ஆடா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்பார்கள். அதனால் எனக்கு உறக்க வருவது போல இருக்கின்றது. நான் சென்று சிறிது நேரம் உறங்கிவிட்ட பிறகு வரமா? இத பாருப்பா, உணவு அருந்து உடனே உறங்க கூடாது. ஏமா? ஏன் தெரியுமா? அது ஒரு வியாதி சொல்றாங்க. ஆமாப்பா. அடடே, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கினா உடலுக்கு ஆகாது, ஜீரணிக்காது. சிறிது நேரம் அப்படியே அமர்ந்தோ இல்ல நடந்தோ இருந்தா சரிப்பா. இத பாருப்பா, உன்னை ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன். 3 கேள்வியா? 3 கேள்வி. 3 கேள்வி என்ன தெரியுமா? என்னமா? முதல் கேள்வி நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளித்தட்டுல உணவு அருந்துவாரு. ஆமா, வெள்ளித்தட்டுல சாப்பிடுவாரு. ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா அப்பா செத்துட்டாரு. வாந்தி பதி வாரி போவா. இன்னும் எடுத்த உடனே அவசரமா தான் பேசுவியா? அவரை பார்த்தா இது வரும் அது வருன்ற சேர்த்து பட்டு போட்டாரா, போலதுக்கு போட்டாரா? ஒருவேளை தவறி போயிட்டா சொல்ல மாட்டேன். சமயம் இல்ல அப்படி சொல்லு. அதனால அந்த வெள்ளித்தட்டுல யாரு கூட வருது? அப்பா இல்லனா அம்மா, அப்பா இல்லனா அந்த வெள்ளித்தட்டுல நானா சாப்பிடுவேன். அப்போ நான் சாப்பிடுவேமா? அந்த வெள்ளித்தட்டுல நீ கூட வருது, நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடுவேன். முதல் கேள்வி பையன் தூண்டி போட்டான்டா, அவளதான் அடுத்தது நாக்கு பூச்ச போகணும் போனப்போ. முதல் கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லிட்டேன். இரண்டாவது கேள்வி அரண்மனையில் ஒரு புறவி ஒன்று இருக்கிறது. புறவி என்றால் குதிரை, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். இப்போ உங்க அப்பா இல்ல. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா இல்லனா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நாம சவாரி செய்யணும். அப்போ அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன். செய்வமா? அவ்வளவுதான். சக்கை உள்ள போய் வெளியே வந்து நிக்குது. இப்போ மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா? நம்முடைய இத பார்த்தியா, இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் இந்த பஞ்சநபத்தில படுத்து உறங்குறீங்க. இப்போ உங்க அப்பா இல்ல. ஆமா. ஓ, தற்சமயம் இல்ல. இந்த பஞ்சநபத்தில என் கூட யாரு படுத்து உறங்குறது? அப்பா இல்லனா புரியலடா. சொல்றா, நான் தான் படுப்புன்னு சொல்றேன். நீதான் சொல்லலாம். அம்மா, அப்பா இல்லனா நீங்க கல்யாணம் பண்ணி தூங்கணும்.
என்ன ஐயோ ஐயோ டேய் போடாதீங்க அது நடிக்காத கர்மே நீங்க இருக்குது இவன் வந்து என்னங்க தானங்க எனக்கே இல்லாத ரொம்ப நாளா லோன் பண்ணிட்டேன் வெச்சக்க சும்மா நாய் ஓதுற மாதிரி என்ன துணி ஓதுற மாதிரி ஓதிரி புடுவேன் சாவ போய் கிடக்குற மாதிரி இருக்கிறா. இதுல மட்டும் என்ன வேற வருது போறாங்க. உங்ககிட்ட கேட்டா என்ன நாய் துணி வரதுற மாதிரி உதறிடியா? சொல்றா நான் தான் படுப்புன்னு சொல்றா. ஏய் ரோ கடிக்கிற சான்ஸ் ஐயோ எனக்கு கடிக்க மாட்டேது எனக்கு. காவுத்த பண்ண வந்து நான் வண்டி அங்க போறது தூக்கில தோட மாட்ட பையன் வந்து இங்க வந்து நாய் ஓடுது. இப்போ கடிக்க எனக்கு எங்க ஒரு என்ன ஏய் தொலைச்சிடுவோம் அவனை. அப்பா இல்லனா நீங்க தனியா படுத்து தூங்கணும். அப்படி என்றா நான் தனியா படுக்கணும். இல்லனா இவர கொண்டு போய்டா. ஆண்டா அப்படி என்றா நான் தனியா படுக்கணும். தனியாமா படுக்கணும். ஆண்டா நீ ஐயோ நீ பூவி எடுத்து வைக்கணும் பின்னாலே பூவி எடுத்து வைக்கணும் பின்னாலே பொம்பளை மஞ்சா தேய்ச்ச மூஞ்சிக்கும் மயிர் மொச்ச மூஞ்சி வித்தியாசம் குரங்க என்ன சாமி அவங்க நாய் மாட்டுற மாதிரி மாடுறாங்க. எனக்கு மனசு கேட்கல. எனக்கு வாய வச்சு அக்கா வந்தா நெருக்கி போடுவேன் அம்மாவனை. இந்த பக்கம் எங்க போயிடுவேன் நெருப்பு எங்க இல்ல ஐயா. ஏய் எல்லாம் தண்ணி ஊத்தணும். எத்தனை எங்க போனேன் இதுக்கு போய் ஐயா பாத்து அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்து தோல்ச்சி போடுவோம். ஏய் யாராமா இல்ல எங்களை பார்த்தா என்னதான் நினைச்சுக்கிறீனியா? டைசல் பாக்குறியா? டைசல் பாக்குறீங்க போடு. என்னடா அம்மா தும்பு பாருக்குது அந்த பேண்ட்ல. இல்ல எங்களை பார்த்தா என்ன ஆம்பளை பாருக்குதா வேற மாதிரி இருக்குதா? இல்ல குரங்கான இது ஆடி மாசத்துல நாய் ஓட்டுற மாதிரி ஓட்டினா என் மனசு கேட்கல.
என்னப்பா பண்றேன் நானு பத்தி சுடுதா சுடுதா வருதா வருதா சுடுதா சுடுதா வருதா வருதா மாயிரே தூமோரே பூவி எடுத்து நீ பூவி எடுத்து வைக்கணும் பெற்றானே ஏய் 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 முதல்ல வாய் மேலே போறான் டேய் நாதாரா இல்ல பேண்ட்ல போய் கட்சி இஸ்தின்னு வராங்க அந்த பேண்ட சாக்ஸா அடா வெறி போச்சனாயா பல்லகள் எல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவோம் என் மாவனை ஏய் திருவந்தாறு நடராஜபுரம் புகத்தரை பழம்பு என்னது பழம்பேட்டையா பழம்புத்தூர் மொத்த ஏரியாவில் எப்படி ஒரு 108 பேர் உருவாகிட்டு பழகுது ஏய் சனியா தயல் தோப்பான பழத்தை நான் கூப்பிட்டாங்க என்னப்பா நான் யார் உங்களுடைய மகன் ஒரு மகனிடத்தில் ஒரு தாயானவள் எப்படி நடந்து கொள்வது இதெல்லாம் மாபெரும் தவறு மாபெரும் தவறு இல்ல இத சும்மா விட மாட்டேன் இப்படி சென்று என் தந்தையிடம் நான் சொல்ல மாட்டேன் அச்சன்னா மூக்கல கட பல்லு கொச்சி போடும் இன்னும் மாவளவாடி நகரத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் முன்னங்குளம் நகரத்தைச் சேர்ந்த எட்டியப்பன் எட்டியப்பன் கிருஷ்ணமூர்த்தி மணிகண்டன் ஜெயமூர்த்தி அனைவரும் ஒன்றாக இணைந்து 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் அந்த அன்னார்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எனது கலைக்குழுவின் வபன் வேடம் நடிக்கக்கூடிய ஐயா புக்கத்தரை வெடிசிரிப்பு சேகர் நைனா ஆகியோர் அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் செய்த தவறு இல்ல. தவறு இல்லையா? ஆமாப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இத பாரு, நீ அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சிட்டு நீ தாயகம் திரும்பி வந்திருக்க. தாயகம் வந்துள்ள? ஆமா. அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படி பேசிருக்கிறியா, பழகிருக்கிறியா, நடந்திருக்கிறியா அப்படி என்று உன்னை நான் சோதனை செய்து பார்த்தேன். அடடே, நானும் அயல்நாடு சென்று படித்தவன். அதனால் அயல்நாட்டு பெண்களோட ஏதாவது தகாத முறையில் நடந்திருப்பேனா என்று உங்களுக்கு சந்தேகம். ஆமாப்பா. அதனால என்ன சோதனை செய்து பார்த்தீங்க? ஆமா. சரி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். புறப்படுங்கம்மா. இத பாருப்பா, எனக்கு பயமாக இருக்கிறது. ஏமா? ஒரே பதட்டமாக இருக்கிறது. இத பாருப்பா, இங்க நடந்தத உங்க அப்பா கிட்ட நீ வாய் தவிர எதுவும் சொல்லிட்டு வச்சுக்க. உங்க அப்பா என்ன சொன்னா நான் சொல்ல மாட்டேமா. எனக்கு கூட மாட்டிட்டு வருப்பா. இல்லம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லப்பா, அதனால எனக்கு இங்க நடந்தத நான் எங்கேயுமே எடுத்து சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுப்பா. இவ்வளவு அம்மா, இங்க நடந்த விஷயத்தை யார் இடத்துல சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம்.